ஸோ வெல்கம் மாமே. இந்த வருஷம் 2025 இப்போ தாங்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்படி ஓடிச்சுனே தெரியல. செப்டம்பர் மாசம் வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பொறுத்தாச்சு. இன்னும் 3 மாசம் தான், பொறுமையாவே கம்பேக் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்க. இது இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, அடுத்த வருஷம் தான் நம்ம மார்வெலே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்க போறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்போ ரீசெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஆக்சுவல் பிஹைண்ட் தி சீன்ஸ் இந்த அன்பாக்ஸ் PhD அப்படின்ற ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து இந்த ட்ரோன் செட் ஃபுட்டேஜஸ் அப்புறம் எக்கச்சக்கமான பிளாட் லீக்ஸ் படமே இப்படி தாண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சம் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த லீக்ஸ் அப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. போன வாரம் தாங்க நம்ம மார்வெல் D23 ஈவென்ட்ல இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த அபிஷியல் டீசர் ட்ரெய்லர் மாதிரியான ஒரு விஷயத்த மார்வெல் ஃபேன்ஸ்க்கு D23 ஈவென்ட்ல போட்டு காமிச்சிருந்தாங்க. அது ஏன் நான் மாதிரின்னு சொல்றேன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போற முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ரீவியஸ் மூவிஸ்ல பேசிருப்பாங்கல்ல, அந்த டைலாக்ஸ் எல்லாம் மொத்தமா எடுத்து ஒரு மாண்டாஜ் மாதிரி தான் அபிஷியலா ஓட்டி காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா வேணா செக் பண்ணி பாருங்க. பட் டைலாக்ஸ் மட்டும் தான் அதுல இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான பிஹைண்ட் தி சீன்ஸ் ஹோல் டைம் கார்ஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கான அந்த ஒரு ஹவுஸையும் டீசர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆனா இது கேப்டன் அமெரிக்காக்கான அந்த ஒரு ஹவுஸ் எல்லாம் அவங்க சொல்லுங்க. ரீசெண்டா நமக்கு கிடைச்ச லீக் படி இந்த D23 ஈவென்ட்ல அவங்க போட்டு காமிச்ச செட் 1950s தான் இருந்திருக்கு. அதுவும் நம்ம இந்த கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் பார்த்திருப்போம்ல, அந்த காலத்து டைம் பீரியட் செட்டுங்க. ரைட்டுங்க. இப்போ நான் அந்த வீடியோ ரெடி பண்றதுக்கான முக்கியமான ரீசனே இந்த D23 ஈவென்ட்ல மார்வெல் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஒரு டிஃபரெண்டான டீசர் மாதிரியான மாண்டாஜ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வச்சு இப்போ ரீசெண்டா நம்ம தலைவன் டாக்டர் டூமுக்கான ஆரிஜின் ஸ்டோரி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற விஷயம் ரீசெண்டா ஆன்லைன்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆரிஜின் ஸ்டோரியை கேள்விப்பட்டதுமே நீ என்னடா சொல்றீங்க, இதுவே தரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செம பயங்கரமான ஆரிஜின் ஸ்டோரி நமக்கு ரீசெண்டா சிக்கிருக்கு. அப்படி நம்ம டாக்டர் டூமுக்கு என்ன ஆரிஜின் ஸ்டோரி ரீசெண்டா வந்திருக்கு, அந்த ஆரிஜின் ஸ்டோரி உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்றதான் மொத்தமா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வெல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வெல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பக்கத்திலே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ ஹைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் டூமோட ஆரிஜின் ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எங்க நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவில நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அவரோட ஹேமர் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண போயிருப்பார்ல, டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருப்பாரு. சோ அந்த டைம்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அங்க பெக்கி கார்ட்டர் கூட தங்கிருப்பாருல, அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் இங்க டூம் உருவாகிருக்காரு. டூம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி இந்த தியரி மூலமா நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. இந்த தியரியை நம்ம ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல நான் பேச போற சில விஷயங்கள் ஸ்பாய்லர் வார்னிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே பர்சனலா தோணுதுங்க. நான் எப்பயுமே ஸ்பாய்லர் வார்னிங்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பேசுறது நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பொய்யா போலாம். ஆனா இப்ப இந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் தியரி எல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய மார்வெல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு சின்ன ஸ்பாய்லர் வார்னிங்கோட இந்த வீடியோவை தெளிவா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் செட் போட்டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்ஸ் PhD தலைவனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஸ்பேஸ்லயே போய் செட் போட்டு சில முக்கியமான சீன்ஸை படத்துக்கு எடுத்தாலும் அதே ட்ரோன் விட்டு அவனுக்கு என்ன மாதிரியான சீன்ஸ் எடுக்கிறானுங்க அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் PhD அழகா படம் பிடிப்பாரு. அந்த அளவுக்கு மார்வெல் எங்க போய் செட் போட்டாலும் அது இவர் கண்ணில இருந்து தப்பவே தப்பாதுங்க. ட்ரோன் நுழைய முடியாத இடத்துக்கு கூட ட்ரோன் அனுப்பி அங்க என்ன சீன் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான செட் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நிறைய மார்வெல் ஃபேன்ஸுக்கு லீக் பண்ற முதல் முக்கியமான புள்ளி தான் இந்த ஒரு அன்பாக்ஸ் PhD. இதுபடி தலைவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல லூக் கேஜ் அப்படின்ற கோட் நேம்ல ஒரு ஹவுஸ் செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த நமக்கு ரீசெண்டா ஷேர் பண்ணிருப்பாரு. இதை யாரும் பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான டீசர் மாதிரியான விஷயம்னு வச்சுப்போமே, அதுல 40s and 50sல இருக்க மாதிரியான ஒரு ஹவுஸ் இருந்திருக்கு. இது கூடவே அந்த காலத்து கார்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ஒரு டீசர்ல போட்டு காமிச்சிருக்காங்க. இதைத்தான் தலைவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீக் பண்ணிருந்தான். அதை பத்தி கூட நானே ஒரு வீடியோல தெளிவா பேசி இருந்திருப்பேன். இங்க நீங்க ஒரு ஹவுஸ் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இப்ப இந்த ஹவுஸ்ல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் பெக்கி கார்ட்டர் இவங்க 2 பேர் மட்டும் தனியா கிடையாது. கேப்டன் அமெரிக்காக்கு இங்க ஒரு ஃபேமிலியும் இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி வந்து செட்டில் ஆயிருப்பார்ல, அதுல இருந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இருக்கிற அந்த ஒரு டைம்ல எனக்கு தான் இப்ப நம்ம டாக்டர் டூம் கேப்டன் அமெரிக்காவை தேடி வர போறாரு. இங்க கேப்டன் அமெரிக்காக்கும் பேபிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா அந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க, இன்னும் சிலர் மார்வெல் இந்த மாதிரி 15 and 40sல நடக்கிற மாதிரியான சில விஷயங்களை செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி டாக்டர் டூம்கான ஆரிஜினா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா அந்த டாக்டர் டூம்கான ஆரிஜின் ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வந்திருக்குங்க. அது ஒரு ஆக்டர் ஸ்பெசிபிக்கா மூஞ்செல்லாம் மறைச்சு அவர் யாருன்னு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி அவரை மறைச்சு அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கிற அந்த ஒரு செட்ல இருந்து வெளில கூட்டு வர மாதிரியான அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் ரீசெண்டா நம்ம கண்ணில சிக்கி இருந்துச்சு. ஆனா நிறைய மார்வெல் ஃபேன்ஸ் இந்த இன்சைடர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, அது கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம தலைவன் ராபர்ட் டவுனி ஜூனியர் தான். ராபர்ட் டவுனி ஜூனியர் வச்சு டாக்டர் டூம்கான ஆரிஜின் ஸ்டோரியை இப்ப மார்வெல் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு ரீசெண்டா அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த டீசர் வந்துச்சுல, அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுல எதிரா உண்மை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, என்னைக்குனா ரெண்டுமே உண்மையா இருக்கலாங்க. ஒன்னு லூக் கேஜ் அப்படின்ற கோட் நேம்ல நம்ம கேப்டன் அமெரிக்காக்கான அந்த ஒரு ஹவுஸ செட்டா போட்டு 1950sல நடக்கிற கேப்டன் அமெரிக்காக்கான சீனை ஷூட் பண்ணிட்டு இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா அதுதான் 90% மேல உண்மையா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம டூம்கான ஆரிஜின் அந்த ஸ்டோரிக்கான செட்டையும் ரெட்ரோ ஸ்டைல்ல 1940s 50sல நடக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு லீக் சிக்கி இருந்துச்சு. இதுபடி பார்த்தா இதுக்குன்னு ஒரு தனி செட் போட்டு இங்க நம்ம டாக்டர் டூம்கான ஆரிஜின் ஸ்டோரியை மார்வெல் ஷூட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு செட்ல இருக்க வீடுக்கு அவனுக்கு கொடுத்த கோட் நேம் என்னன்னா லூக் கேஜ். இந்த ஒரு செட்ல நம்ம டாக்டர் டூமுக்கு அவரோட ஹவுஸா இருக்கும் அப்படின்ற கெஸ்
யூனிவர்ஸ்ல இருக்க ஹவுஸ்க்கு மார்வல் கொடுத்த கோட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் ஃபிஸ்ட். இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட மார்வல் ஃபேன்ஸ்க்கு டவுட் வந்திருக்காதுங்க, இது டாக்டர் டூம்கான ஆரிஜின் ஸ்டோரியோட செட்டா தான் இருக்க போகுதுன்னு. இந்த அயன் ஃபிஸ்ட் என்ற பேரை வச்சுதான் இது கண்டிப்பா டாக்டர் டூம்கான செட் தான் அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுபடி ப்ரோ நீ ஒரு ஆரம்பத்துல ஆரிஜின் ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னல, அதை சொல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க இங்க நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பேக் போனனால மட்டும்தான் இங்க இன்கஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு இன்கஷன் தான் டாக்டர் டூம்கான அந்த ஃபேமிலியா இருக்கட்டும் அவரோட ஆரிஜின் ஸ்டோரி லைனை மொத்தமா பாதிச்சிருக்கு. அதான் அவரோட ஃபேமிலி இறந்து போறதுக்கும் முக்கியமான ரீசனா இருந்திருக்கு. இதுபடி என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் உருவாக்குன அந்த ஒரு இன்கஷன் டாக்டர் டூமோட யூனிவர்ஸ் அழிச்சிருச்சு, டாக்டர் டூமோட ஃபேமிலி மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதுலயுமே எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குங்க. ஆனா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில லாட்வேரியா நாட்டுக்கான அந்த ஒரு பிளாகா இருக்கட்டும் சேரே போட்டு டாக்டர் டூம்கான ஒரு பெரிய ஈஸ்டர் எக்க டீஸ் பண்ணிருப்பாங்க. இதுபடி பார்த்தோம்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்தோம்ல அந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் உலகம் அதே ஏற்ற நம்ம டாக்டர் டூம் இருந்தாருன்னா இந்நேரம் அவர் பழிவாங்க கிளம்பி இருக்காருல்ல, அந்த வகையில நம்ம டூமோட ஃபேமிலி அழிஞ்சிருக்கணும், அவரோட யூனிவர்ஸே மொத்தமா இன்கஷன் ஆயிருக்கணும். பட் இன்னும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட உலகம் அழியாம தானே இருக்கு. ஒண்ணு நம்ம டூம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஏற்ற சேர்ந்தவர் அல்லாம இருக்கணும், இல்லனா அவர் அதே இடத்துல இருந்து அவங்க ஃபேமிலி அழியறதுக்கு மட்டும் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் முக்கியமான காரணமா இருந்திருக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல டாக்டர் டூம்கான ஃபேமிலி மட்டும் அழியறதுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் காரணமா இருப்பாருன்னு. இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் மூவில கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இதுக்கு பதிலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் டைமுக்கு பேக்ல வந்தனாலதான் டாக்டர் டூமோட யூனிவர்ஸ் அழிஞ்சிச்சு, யூனிவர்ஸோட ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம டாக்டர் டூமோட ஃபேமிலியும் அழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா அது ஓகேவா ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் யூனிவர்ஸே இன்கஷன்ல அழியும் போது டூம் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். பேசிக்கா டூமோட ஐக்யூ லெவல் பயங்கர அதிகம். சோ அதை யூஸ் பண்ணி அவர் மல்டிவர்சல் போர்ட்டலை கண்டுபிடிச்சு அது மூலமா டிராவல் பண்ணி மல்டிவர்ஸ் லெவல்ல எங்க வேணாலும் போய்க்க முடியும். நம்ம டெட்பூல் கையில கூட ஒரு மல்டிவர்ஸ் லெவல் டிவைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி டூம் கிட்டயும் மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ற அந்த ஒரு டிவைஸ் இருக்கணும். சோ இந்த மாதிரி நான் முன்ன சொல்லியிருந்தேன்லங்க நம்ம டாக்டர் டூமுக்கு 40s and 50s நடக்கிற மாதிரியான நம்ம டூம்கான ஆரிஜினை இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த தெளிவா சொல்லியிருந்திருப்பேன். ஏன் இப்படி இருக்க கூடாது? நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட பார்த்திருப்போம், அதுவுமே எல்லாம் ரெட்ரோ ஸ்டைல்ல தான் இருக்கும். பட் ரெட்ரோ ஸ்டைல்ல இருந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஒரு டிஃபரெண்டான எர்த்தா இருந்திருக்கும். மேபி இந்த மாதிரியான ஆரிஜின் நம்ம டூம்க்கு இல்லைனா சேம் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட எர்த்தாவே நம்ம டூம் இருந்திருக்கணும். சோ அந்த இடத்துல டூம்கான வேற டிஃபரெண்டான ஆரிஜின் ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கலாம். சோ அதனால கூட 40s and 50s நடக்கிற மாதிரி அந்த ஓல்டு கார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான செட்டை நம்ம மார்வல் ரெடி பண்ணி டாக்டர் டூம்கான டிஃபரெண்டான ஆரிஜின் ஸ்டோரியை இப்ப படமா எடுத்துட்டு இருந்திருக்கணும். இப்ப டாக்டர் டூம்கான அந்த ஒரு செட்டை தான் மார்வல் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றனால அந்த ஒரு செட் பழைய ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்க செட்டா இருக்கு அப்படின்றனால மேபி அது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட எர்த்தா இருக்கலாம். அதனால கூட அப்படி ஒரு செட்டை போட்டு மார்வல் இந்த மாதிரியான விஷயங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்னும் சில ரெண்டுமே ஒரே செட் தான். டூம்கான ஆரிஜின் ஸ்டோரியும் கேப்டன் அமெரிக்கா அண்ட் பெக்கி கார்ட்டர் இவங்களுக்கான ஸ்டோரியும் ஒரே செட்ல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ரெண்டுமே டிஃபரெண்ட் செட்டா தான் இருந்திருக்கணும். இதுபடி ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட எர்த்தா நம்ம டூம் இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கான ஆரிஜின் ஸ்டோரியில நம்ம ரேடியோ காட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காமிக்ல ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட்ஸ், அது பத்தாத குறைக்கு ஒரே ரூம்மேட்ஸ். ஆனா என்ன ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பானுங்க. ஆனா டூம்க்கு ரீட் மேல எப்பயுமே ஒரு பொறாம இருந்துட்டே இருக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஸ்டீவ் டைம் டிராவல் பண்ணி பேக்ல போயிருப்பாரு, அந்த ஒரு விஷயத்த தெளிவாவே அவஞ்சர்ஸ் எண்ட்கேம்ல சொல்லிருக்க மாட்டாங்க, ஒரு ஓபன் எண்டடா தான் விட்டுருப்பாங்க. அந்த வகையில இந்த மாதிரி லிங்கா அழகா கனெக்ட் பண்ணி அது மூலமா இன்கஷன் நடந்துச்சு, அதனால டூம்கான ஃபேமிலி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஆரிஜின் ஸ்டோரியை நம்ம கிட்ட காட்டினா அதுவுமே பாக்குறதுக்கு தரமா தான் இருக்கும். தன்னோட ஃபேமிலி இழந்த ஒருத்தன் தன்ன மாதிரியே யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர வெறியோட இந்த இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் தேடி அவனுங்களை போட்டு தள்ளுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரி நம்ம டூம்க்கு கொடுத்தா அதுவுமே பாக்குறதுக்கு சத்தியமா அல்டிமேட்டா வெறித்தனமா இருக்கும். இங்க டிவி லோக்கியோட கண்ட்ரோல்ல இல்லாம கேங்கோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பயே அவனுக்கு போயிட்டு ஸ்டீவ் ராஜர்ஸை தூக்கி அந்த டைம்லனே மொத்தமா அழிச்சிருப்பானுங்க. ஸ்டீவ் ராஜர்ஸை வேரியன்ஸ் கணக்குல உள்ள கொண்டு வந்து டிவியில வச்சு லாக் பண்ணிருப்பானுங்க. ஆனா லோகி கையில இப்ப டிவி இருக்கனால தலைவனுக்கு பிரான்சஸ் எல்லாம் அழிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அதை வளர விட்டனாலதான் பிரான்சஸ் எல்லாம் எக்கச்சக்கமா உருவாகி அது மல்டிவர்ஸை பயங்கரமா சேதப்படுத்தி இன்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கணும். இந்த வகையில தன்னோட நியூஸ் எழுதுக்கு தன்னோட ஃபேமிலி எழுதுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸும் காரணம். பட் இந்த டைம்ல என்ன வளர விட்ட லோக்கியும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம டூமோட குறி ஸ்டீவ் ராஜர்ஸோட நிக்காம லோக்கி மேலேயும் விழுகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தியரி உண்மையா இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் டூமோட குறியா இருக்க மாட்டாங்க. இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருக்கிற மோனிகா ராம்போ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு அது ஒரு தனி லிஸ்டே இருக்குங்க. லிஸ்ட்ல டெட்பூல் அண்ட் வூல்வரின் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான தியரி ஸ்டோரியா இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவே பயங்கர லென்த்தான ஒரு படமா வந்துரும். ரீசெண்டா வேற இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை வெட்டி 2 மூவிஸா கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ரேட்டிங்க இதுபடி ரீசெண்டா நமக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனனாலதான் இன்கஷன் நடந்து அது மூலமா டூமோட யூனிவர்ஸ் டூமோட ஃபேமிலி மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசனா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை பத்தின என்னோட தாட்ஸ், இதுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருப்பேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன் இல்ல மாத்தி சொல்லியிருக்கேன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பேக்ல போனதுதான் இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருந்திருக்குமா? நம்மளும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்த அதே எர்த்தா தான் இருப்பாரா இல்ல அவர் வேற யூனிவர்ஸா இருப்பாரா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.